Hello students, welcome to Penguin Tutorials Tamil. நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க, சார் நான் வந்து நல்லா டிசைன் பண்ணுறேன், குவாலிட்டி கூட நான் வந்து கரெக்டாக தான் வந்து ரெண்டர் செட்டிங்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், பட் எனக்கு வந்து ரியலிஸ்டிக் வர மாட்டேங்குது, குவாலிட்டியாக வர மாட்டேங்குது, எனக்கு வந்து என்ன டிப்ஸு அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதில் ஒன்றுமே கிடையாது, ஒரே ஒரு விஷயம் தான் ஹெச்டிஆர். சரியா? ஹெச்டிஆர்னா ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அந்த ஹெச்டிஆரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபைனல் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த ஒரு வீடியோவே போதும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரியலிஸ்டிக் ரெண்டர் எடுக்கிறதுக்கு. சரியா? ஓகே. ஸோ நான் வந்து அந்த ஹெச்டிஆரை வந்து இந்த வீடு இந்த மாதிரிலாம் பண்ணி நான் எடுக்க விரும்பல. ஒரு ஜஸ்ட் ஒரு சீனை நான் கிரியேட் பண்ணலாம். இந்த சீனா என்ன சீனை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு கடல் பீச் மாதிரி நான் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் எனக்கு இருக்குது. ஸோ அந்த பீச் மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு தேவை ஒரு போட்டு. சரியா? ஸோ ஏன்னா வெறும் கடலை மட்டும் நம்ம வந்து சீனை எடுக்க முடியாது, எடுத்தாலும் நல்லா இருக்காது. அந்த கடலில் போட் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்டை கொடுத்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு இது எஃபெக்டை நான் கொண்டு வர போகிறேன். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு போட்டை எடுக்க போகிறேன். போட் எங்கே இருக்கும்? இந்த இருக்கு சாவோஸ் காஸ்மோஸ். இந்த இது வீடியோ 5.2 விட்டுருக்காங்க. அதாவது எல்லா ஆக்சஸ் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே போட்டுட்ருக்கேன். சரியா? ஸோ நான் ஃபர்னிச்சர் சொல்லி வந்துட்டேன், லைட்டிங் இருக்குது, அக்சசரிஸ் இருக்குது, வெஜிடேஷன் ட்ரீஸ் இருக்குது, பீப்புள் இருக்குது, வெஹிக்கிள் இருக்குது, ஆர்கிடெக்சர் இருக்குது, மெட்டீரியல் கூட இருக்குது. லாஸ்ட் வீடியோ நான் மெட்டீரியல் தான் போட்டேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் எல்லாமே. ஸோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது. அண்ட் ஃபைனல் நம்ம பார்க்க போகிறது ஹெச்டிஆர். சரியா? இந்த ஹெச்டிஆர் அப்படின்னா ஹை டைனாமிக் ரேஞ்ச் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அந்த விதத்தில் நான் வந்து வெஹிக்கிளை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அதாவது எனக்கு வந்து கார் வேணுமா, பைக் வேணுமா, இல்லை பஸ் வேணுமா, எங்கே இருக்குது பாருங்கள், ஏர்கிராஃப்ட் இருக்குது, கார் இருக்குது, இப்போ வேன் இருக்குது, ட்ரக் இருக்குது, எஸ்யூவி ஸ்கார்பியோஸ், சைலோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ நமக்கு தேவை போட்டு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ எனக்கு வந்து இந்த போட்டை நான் எடுத்துக்கிறேன். அப்படியே கிளிக் பண்ணிக்கிட்டீங்க வந்துடும். டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த டிக் மார்க்கு காமிக்கும். இப்போ இந்த ட்ரெயினை நான் டவுன்லோட் பண்ணலை, அதனால் எனக்கு வந்து டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது. இந்த புல்லட் ட்ரெயினை நான் வந்து டவுன்லோட் பண்ணலை. சப்போஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிக் மார்க் காமிக்கும். நீங்கள் அந்த மவுஸ் அதுக்கு மேலே ஹோவர் பண்ணாலே இம்போர்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் காமிக்கும். இந்த பார்த்தீங்களா? ஸோ இதை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணாலும் தான், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. பண்ணிக்கிட்டு இந்த மூவ் பண்ணுறது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இந்த பார்த்தீங்களா ஜூம் எக்ஸ்டெண்ட், அந்த ஜூம் எக்ஸ்டெண்ட் கொடுத்துருங்க. இதுதான் வந்து போட்டு. ஸோ ஒரு பீச்சில் ஒரு போட்டாக இருக்கும், ஒரு 2 போட் இருக்கலாம், 3 போட் இருக்கலாம், 100 போட் இருக்கலாம். ஸோ நான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 போட்டை வச்சுக்கிறேன். சரியா? ஒரு போட் அப்படியும் இன்னொரு போட்டு திருப்பியும் நான் வந்து வச்சுக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி வச்சுக்கிட்டு சீனை நான் கிரியேட் பண்ண போகிறேன். இதுதான் மெயின். சீன் கிரியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான ஒரு டாபிக். ஓகேங்களா? சீன் கிரியேட் பண்ணணும். நீங்கள் நல்ல அழகான டிசைன் பண்ணாலும் சரி, எந்த மாதிரிப்பட்ட டிசைன் பண்ணாலும் சரி, சீன் கிரியேஷன் அப்படிங்கிறது வந்து மோர் இம்பார்ட்டன்ட். எந்த சீனில் நீங்கள் ரெண்டர் எடுக்க போகிறீங்க? இப்போ நார்மலாக நீங்கள் வந்து ஒரு கையில் மொபைல் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் மொபைலில் கேமரா இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மொபைலில் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. எக்ஸாம்பிளாக நீங்கள் வந்து தாஜ்மஹால் போகிறீங்கன்னு வைங்க. தாஜ்மஹால் மேலேருந்து இப்படி எடுக்க முடியுமா, இல்லை இப்படி எடுக்க முடியுமா? ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராப்பரான ஒரு வியூ வேணும். சரி, அந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி தான் அந்த இதில் தான் ரியலிஸ்டிக்காக இருக்குது. சரியா? அந்த பாருங்க, இந்த அளவுக்கு கரெக்டாக கொண்டு வச்சுக்கோங்க. நம்ம வந்து சீன் எப்படி கிரியேட் பண்ணுறோமோ அதில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த வியூ வச்சுக்கேன். சரியா? இந்த வியூவில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் சீன், இந்த சீனை எடுத்து ஆட் சீன் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த சீன் கிரியேட் ஆகும். இனி நீங்கள் வந்து எப்போ எந்த சைடில் வச்சாலும் சரி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அழகாக அந்த சீன் கிரியேட் ஆகும். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸி, வேறு ப்ராக்ஸின்னு சொல்லுவோம். நாங்கள் ரெண்டர் எடுக்கும்போது இது வந்து மேலே கொஞ்சம் வசந்த மாதிரி இருக்கும். நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக கீழே இறக்கி வைக்கிறேன். இந்த அளவு வச்சுக்கிட்டேன். சரியா? இந்த அளவு போதும். வச்சுட்டிங்களா? வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா இந்த சீனை அப்டேட் விட்டுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சேஞ்சஸ் பண்ணனால நம்ம அப்டேட் விட்டுறது பெட்டர், ரைட்? ஓகே. இப்போ என்ன பண்ணிக்க போகிறோன்னா கப்பலாக வச்சுட்டேன், அதாவது 2 போட்டை வச்சுட்டேன். சரியா? இனி அடுத்த என்ன பண்ண போகிறோம்னா கடலை கொண்டு வைக்கணும். ஸோ கடலுக்கு என்ன பண்ணலாம், டாப் எடுத்துக்கலாம். டாப் எடுத்துக்கிட்டு
இந்த ரெக்டாங்கிள், அதாவது ஷேப்ஸ் இருக்குது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஓகே, இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா வாட்டர் மெட்டீரியல், அதாவது வேவ் மெட்டீரியல் நம்ம கொடுத்துக்கலாம். பட் அதாவது இப்போ நீங்கள் ஒரு ரியல் டைமாக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்ம எங்கள் ஊர் கன்னியாகுமரி, நீங்கள் கன்னியாகுமரி வந்துருந்தீங்கன்னா தெரியும், இது கடல் கரை. சரியா? இது கடல் கரை, இது கடல். அதாவது கடலோட ஸ்டார்டிங் எனக்கு இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. எண்டு இங்கன்னு நம்ம யூகிக்க முடியுமா? முடியாது. அதாவது நான் இங்கே இருக்கிறேன், கடல் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லலாம். இதான் கடல் கரை, நான் இங்கே நிற்கிறேன், இந்த இடத்துல நிற்கிறேன், கடல் இங்கே இருக்குது. ஆனால் கடலோட எண்டு இங்கே முடியுது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாதுன்னா அது நமக்கு கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கடலாக தான் தெரியும். சொல்கிறது புரிஞ்சு அவங்களுக்கு? கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் கடலாக தான் தெரியும். ஆனால் இது அப்படியா? கிடையாது. பாருங்க, இப்போ நான் ரெண்டாவது எடுத்தோம்னா இந்த இடம் தண்ணியாக தெரியும். ஆனால் இந்த இடம் எனக்கு எப்படி தெரியும்? ஒரு வெட்ட வழியாக ஒயிட் கலரில் தெரியும். பட் எனக்கு அப்படி தெரியக்கூடாது. சரி, அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கொஞ்சம் பெருசாக போடணுமா? அப்போ ரெக்டாங்கிள் கொஞ்சம் பெருசாக போடணும் அப்படின்னா ஸ்கெட்சப் மொத்த இன்டர்ஃபேஸையும் கவர் பண்ணணும். அந்த மாதிரி ரெக்டாங்கிளில் இதை போட முடியாது. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபினைட் பிளைன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? இன்ஃபினைட் பிளைனுங்கிறது வீரே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இதே நம்ம 3ds மேக்ஸில் வீரே பிளைன்னு சொல்லுவோம். 3ds மேக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டிப்பாக இதை தெரிஞ்சுக்கணும். வீரே பிளைன் சொல்லுவோம், இதை நம்ம இன்ஃபினைட் பிளைன் சொல்லுவோம். அந்த இன்ஃபினைட் பிளைன் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த பாருங்க இருக்குது, வீரே ஃபார் ஸ்கெட்சப், வீரே லைட்ஸு, அதுக்கப்புறம் வீரே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம் நம்ம இதை. சரியா? இதில் ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க ஒரு இன்ஃபினைட் பிளைன். அதில் பாருங்கள் ஆக்டிவ் த இன்ஃபினைட் பிளைன் டூல் அப்படின்றது ஆக்டிவேட்ஸ்ன்ட்டு. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா நான் கிளிக் பண்ணி அப்படியே ஒரே ஒரு கிளிக் மட்டும் பண்ணிடுறேன். வேறு இது ஒன்றுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட்டு மூவ் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஃபஸ்ட்டு ஒரு ரெக்டாங்கில் போட்டீங்க ப்ரோ, அதுவே உங்களுக்கு பத்தலை அப்படின்றீங்க. அது இதை விட பெருசாக இருந்துச்சு, நீங்கள் என்னென்னா இத்தனோண்டு ஒரு சின்ன டாட்டோ போட்ட மாதிரி இருக்குது, இது எப்படி இது ஃபுல்லாக கவர் பண்ணோம் அப்படின்னா கவர் பண்ணோம். அதுதான் இன்ஃபினைட் பிளைன். இதில் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெட்டீரியல் ஆட் பண்ணலாம். என்ன மெட்டீரியல் ஆட் பண்ணலாம்? வேறு வேவ் மெட்டீரியல் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த மெட்டீரியல் இங்கேருந்து நான் எடுக்கலை, அசெட்லேருந்து எடுக்க போகிறேன். சரியா? இதில் நீங்கள் கடலாகவும் கொடுத்துக்கலாம், கிரவுண்டாகவும் கொடுத்துக்கலாம், ஒரு பாலைவனமாக கூட அந்த மெட்டீரியல் நீங்கள் கொடுத்து உங்கள் சீனை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அசெட் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த அசெட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மெட்டீரியல் ஸ்டார்ட் இந்த இருக்குது பாருங்க, இதில் இருந்து நான் லெஃப்ட்டு விட்டுக்கிறேன். லெஃப்ட் ஆரோ கிளிக் பண்ண அப்படின்னா என்னோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இங்கே வரிசையாக வரும். சரியா? இது அந்த மெட்டீரியலோட ஹெட்டிங் என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு. இப்போ பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பிரிக்குள்ளாடியே இந்த பிரிக்குள்ளாடியே ஒரு 100 பிளக்கு ஒரு 100 மெட்டீரியல் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி கார்பெயிண்ட்டு, காங்கிரீட்டு, செராமிக்கு, அடுத்த ஃபேப்ரிக்கு, ஃபார்மு, கிளாஸு, கிரவுண்டு, லெதர், லிக்விடு, மெட்டல், இந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் நமக்கு எது தேவை அப்படின்னா லிக்விட் தேவை. லிக்விட்னா என்ன? தண்ணி. ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்க்கலாமா? பிளட் இருக்குது, காஃபி லிக்விடு, கோக் இருக்குது, ஐஸ் டீ இருக்குது, அண்டு மில்க் இருக்குது. அதாவது பால் என்ன கலரில் இருக்கணும், ஏன்னா பாலும் ஒரு தண்ணி தானே, ஒரு லிக்விட் தானே அது. ஸோ ஆலிவ் ஆயில், எல்லாமே லிக்விட் தான். ஆரஞ்சு ஜூஸு, வாட்டரு, ஒயின் ரெட்டு, ஒயின் ரோஸு, ஒயின் ஒயிட்டு. ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. பட் நமக்கு தேவைங்கிறது வாட்டர். சரியா? பட் அந்த வாட்டர் வேவாக இருக்கணும். அப்போ இந்த வாட்டர்ன்றது பிளேனாக இருக்கும், நமக்கு வேவ் வேணும். அப்போ நாங்கள் பாருங்க இருக்குது வேவ் 801 200 சென்டிமீட்டர். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டைரெக்டாக நம்ம அப்ளை டு செலெக்ஷன் கொடுக்காம ஆட் டு சீனுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா சின்ன சின்ன பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மெட்டீரியலை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இங்கே வரும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த வேவ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரிசெட் பார்த்துக்கலாம். இந்த ஏரோவை கிளிக் பண்ணிங்க நீங்கள் வந்துடும். ஓகேவா? அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இப்போ இதில் பாருங்கள் வேவ் 801 200 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு இந்த வியூவாக தான் இருக்குது. இப்போ இது கடல் மாதிரி இருக்கா, எனக்கு அந்த அந்த கடலோட கலர் இருக்குது, ஒரு ப்ளூ கலர் ஷேடோ எல்லாம் சேர்ந்து அடிக்கிற ஒரு கலர் இருக்குது. பட் எனக்கு அந்த வேவுங்கிறது ஏறி இறங்கி இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு மேப்பு போட்டிருக்காங்க, அதாவது பம்ப் மேப். இந்த பார்த்தீங்களா இருக்குது பம்ப்பு. அந்த பம்பை கிளிக் பண்ணிங்கன்னு நீங்கள் இதில் அமௌண்ட் 0.5 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள், அப்படியே அதை ஃபுல்லாக வச்சுக்க போகிறேன், 2.2 வச்சுக்கிறேன்.
அதிகமாக கூட கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, முன்னாடி இருந்ததை விடவும் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போது அந்த வேவ் வந்து ஏறி இறங்குற மாதிரி இருக்குது. இப்போ இது எனக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணலாம், அங்கே ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த பிளேனில் நான் இதை ரைட் கிளிக் பண்ணி அப்ளை டு செலெக்ஷன். நான் எதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இன்ஃபினிட் பிளைனை நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது அப்ளை டு செலெக்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே அப்ளை ஆகும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்ளை டு செலெக்ஷனை கிளிக் பண்ணி விடுறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அப்ளை ஆயிடுச்சு. பட் இங்கே இதில் தெரியாது, நான் ஃபைனல் ரெண்டர் அவுட்புட் காமிப்பேன், அதில் கண்டிப்பாக வரும். ஓகேவா, ஃபைன், எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து கடலை வச்சுட்டேன், கடலில் 2 போட்டே வச்சுட்டேன். இனி தான் மெயின் டாப்பிக்கே இருக்குது. மெயின் டாபிக்னா என்ன, HDRI. இந்த கடலை வந்து ஒரு ஈவினிங் வியூவில் பார்த்தா நல்லா இருக்குமா, மத்தியான வியூவில் பார்த்தா நல்லா இருக்குமா, மார்னிங் வியூவில் பார்த்தா நல்லா இருக்குமா? பட் என்னோட கான்செப்ட் ஒரு மார்னிங் இல்லைன்னா ஒரு ஈவினிங் வியூவில் பார்த்தா செம்மையாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த கடல்னாலே அந்த சூரியனோட ரேஸு, இப்போ எங்கள் ஊர் கன்னியாகுமரியில் சன்ரைஸு சன்செட்டெல்லாம் நடக்கும். அப்போ அந்த சன்ரைஸ் ஆகும்போதும் சரி, சன் செட் ஆகும்போதும் சரி, அந்த ஈவினிங் வியூவில் வரும்போது அந்த சன் வந்து ஒரு பிங்க், ஒரு ரோஸ் கலரில் க்யூட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு தான் தெரிஞ்சிருக்கும். அந்த ரேஸ் வந்து கடலில் விழும்போது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு எஃபெக்டை தான் நான் கொண்டு வரலான் இருக்கேன். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டாம் லைட்டு, இந்த பார்த்தீங்களா இருக்குது, இந்த டாம் லைட்டை எடுத்து இங்கே கிளிக் பண்ணிடுங்க. சரியா, HDRI இந்த மாதிரி கிளிக் பண்ணிலாம் கொண்டு வர முடியாது. 3ds மேட்ச்சில் அந்த மாதிரி இருக்குது, டாம் லைட்டோட கூட தான் கொண்டு வரலாம். பட் இதில் அந்த மாதிரிப்பட்ட கான்செப்ட் கொடுக்கல. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், அதை சாவஸ் காஸ்மஸ் அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம், HDRI எங்கே இருக்குது, இந்த இருக்குது பார்த்தீங்களா, HDRI இதிலே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு டே வேணுமா, ஈவினிங் வேணுமா, 2 டே வேணுமா? டேன்னா என்ன, மத்தியானம்னு சொல்லிக்கிறேன். பட் நான் டே கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் டே, அதாவது மத்தியானம், காலையில் 10 மணிக்கு மேலே அந்த மாதிரிப்பட்ட எஃபெக்ட் இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது பார்த்தீங்களா இருக்குது, அந்த ஒயிட் கலர் பால் தான். இந்த ஒயிட் கலர் பாலில் என்ன ஷேடோ அடிக்குதோ அதே எஃபெக்ட்டு நம்ம சீனில் கிடைக்கும். இப்போ எனக்கு வந்து டே எல்லாம் வேண்டாம், நான் வந்து ரியலிஸ்டிக்காக வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். சரியா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணி ஈவினிங் வியூ எடுக்கிறேன். செம்மையாக இருக்கும் பாருங்கள், அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பாருங்களேன், இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் ஈவினிங், இந்த பாருங்கள், இந்த பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், இது செம்மையாக இருக்கும். சன்செட் நாட் நைட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, இதில் பாதி, இந்த பாலில் பாதி பாருங்களேன், இதில் பாதி வந்து ஒயிட்டாகவும் பாதி வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் அப்படி ஒரு க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. அதாவது அந்த ஷேடு, அந்த சன்னோட ஷேடு, அந்த பார்த்தீங்களா அப்படியே வருது. அந்த சூரியன் வந்து மறையிற ஒரு எஃபெக்ட், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சன்செட் அப்படின்னு இருக்குது, இந்த சன்செட் நாட் ஃபைன் இருக்குது. சரியா, இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இப்போ இதுக்கு இம்போர்ட் எல்லாம் பண்ணல. இதோட பேரை பாருங்கள், சன்செட் நாட் ஃபைவ். நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு டோம் லைட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை செலக்ட் பண்ணணும்லாம் இல்லை, ஆல்ரெடி அங்கே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டிங் செக்ஷன் போய்க்கிறேன். இதிலே டோம் லைட் வந்துருச்சு. இந்த டோம் லைட் வந்து ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க ஒரு HDRI. சரியா, பட் நமக்கு அது தேவையில்லை. இப்போ எனக்கு இந்த HDRI மாற்றி இந்த HDRI, அதாவது இந்த நாட் ஃபைவை நான் இங்கே கொண்டு வரேன். புரியுங்களா, ஆல்ரெடி இங்கே வேறு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒரு டே வியூ, ஒரு மத்தியான டைமில் அடிக்கிறது ஷேடோ பார்த்தாலே தெரியுது. ஒரு ஆஃப்டர்நூன் ஷேடோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த HDRI ஃபைலை மாற்றி எனக்கு இதை கொண்டு வரணும். இதை பார்த்தீங்களா, இந்த சன்செட் நாட் ஃபைவை நான் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த பார்த்தீங்களா ஆரோ, அந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சன் லைட்டை ஆஃப் பண்ணிடுங்க. சரியா, சன் லைட்டு நமக்கு தேவையில்லை. ஏன் தேவையில்லை, நான் HDRI வச்சு மட்டும்தான் எடுக்க போகிறேன். இதுக்கு கூட சன்னை நான் ஆட் பண்ணேன்னா நல்லா இருக்காது. சரியா, அதனால் சன்னை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணி வச்சு எடுக்கிறவங்களும் இருக்காங்க. பட் நான் இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா நான் HDRI நம்பியே இருக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா டெக்ஸ்ட் பிட் மேப்பு, இங்கே பாருங்க, இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த பிட் மேப்பு இங்கே வந்து ஓகேவா. ஓகே, ஃபைல், இந்த ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்னா ப்ரோக்ராம் ஃபைல், ஜாவாஸ் குரூப்பு, வேறு அந்த மாதிரிலாம் இருக்குது. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எனக்கு அந்த நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைலை எடுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஓப்பன் ஃபைல் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அது எங்கே ஓப்பன் ஆகுது, இந்த பாருங்க இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா HDRI ஈவினிங்கில் இருக்குது. சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், ஈவினிங்கில் போய் சன்செட்டு நாட் ஃபைவ் பார்த்தீங்களா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறது. இது எல்லாமே நான் டவுன்லோட் பண்ணி வச்சது தான். அதில் சன்செட்டு நாட் ஃபைவ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதோட ப்ரீவியூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரிப்பட்ட ப்ரீவியூ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க.
ஆகிடுச்சு, சாரி. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஓப்பன். இந்த பார்த்தீங்களா, இந்த டோம் லைட்டோட எஃபெக்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, அட்ராக்டிவாக இருக்குது. அந்த ஈவினிங்கும் வந்து கரெக்டாக தெரியுது. இங்கே பாருங்களேன். ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் தெரியாதனமாக இதை கிளிக் பண்ணிட்டேன். அப்போ என்ன பண்ணிக்கிறேன், இதில் போய் இந்த பார்த்தீங்களா இருக்குது சன்செட்டு 0.5 நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபைல் இங்கே ஓப்பன் ஆகிருக்கும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்கே பாருங்க இருக்கு. சரிங்களா, இப்போ அது மாதிரி அந்த அந்த வீடு வந்து அந்த இமேஜ் மாதிரி அந்த HDRI ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்களா, இப்போ எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து அதுவாகவே மாறிடுச்சு. இப்போ டோம் லைட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுதான் இங்கே வந்திருக்கும். சரியா, ஸோ வரது கொஞ்சம் லேட் ஆகும், பட் கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா, ஓகே. பார்த்தீங்களா, இந்த பார்த்தீங்களா அந்த ஷேடோ வந்து இப்போ இங்கே விழுந்துடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். சப்போஸ் எனக்கு வந்து இதோட டைரக்ஷன் எல்லாம் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். அதாவது டோம் லைட்லேருந்து டெக்ஸ்ட் பிட் மேப் வந்துடுங்க. வந்துக்கிட்டு டெக்ஸ்சர் பிளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பிளேஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணாலே போதும், ரொட்டேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஹெச்ன்னு இருக்குது. ரொட்டேட் ஹெச்னா ரொட்டேட் ஹரிசாண்டல், ரொட்டேட் வீன் இருக்குது. ரொட்டேட் வீனா ரொட்டேட் வெர்டிகல்னு சொல்லுவோம். சரியா, கிரவுண்டுலாம் தேவையில்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். சரியா, ஸோ இது டோம் லைட்டுக்கு இன்னும் நான் தனியாக நான் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். சரியா, ஸோ அந்த டைமில் நான் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேவா, இப்போதைக்கு நீங்கள் ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அப்படியே டோம் லைட் வாங்க. இந்த டோம் லைட் வந்து ஷேப் எந்த ஷேப்பில் இருக்குது, இது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்பியர் ஷேப்பில் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஹெமிஸ்பியர்ன்றது. ஹெமிஸ்பியருங்கிறது பாதி. நான் என்ன பண்ணுறேன்னா இதை செலக்ட் பண்ணி ஸ்பியரில் மாற்றி விட்டுறேன். இப்போ ஸ்பியரில் மாற்றி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை சுற்றி 360 டிகிரியில் அந்த லைட் வந்து அடிக்கும். சரியா, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அழகாக ரெண்டர் செட்டிங் போகும். ரெண்டர் செட்டிங்கில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா வேறு ஒன்றும் பண்ணலை. இங்கே பாருங்கள், குவாலிட்டி ஹை குவாலிட்டியில் வச்சுக்கிட்டு அப்டேட் எஃபெக்ட் அப்படியே இருக்கட்டும். VRDNation ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சுட்டு ரெண்டர் அவுட்புட் ஒரு 1920 × 1080. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அழகாக வேறு இந்த வீர ஃப்ரேம் பஃபரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா, வீர ஃப்ரேம் பஃபரை ஓப்பன் பண்ணி இந்த பார்த்தீங்களா இருக்குது ரெண்டர். இந்த ரெண்டரில் ரெண்டர் அப்படின்னு கொடுங்க. நான் ப்ரொடக்ஷன் ரெண்டரே கொடுத்துட்றேன். சரியா, அண்ட் நம்ம ஃபைனல் அவுட்புட் வந்து இந்த மாதிரி தான் வரும். பார்த்தீங்களா, ஸோ இதான் வந்து நம்ம எடுத்த ஃபைனல் அவுட்புட். நான் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். சரியா, ரெண்டரை ஆகிறது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஒரு 20 நிமிஷம் எடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டுங்கிறது எனக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஓகேவா, ஸோ நீங்கள் HDRIயில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அழகான அவுட்புட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அண்ட் இந்த ஸ்கெட்சப் ஃபைல் வேணும் அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, என்னோடய ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நீங்கள் மெயில் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் கேட்டாலும் நான் இந்த ஃபைலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, பாய்.